இப்ப உள்ள போறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா? பாஸ் இருந்தா தான் அனுமதி பண்ணுவீங்களா? ஓகே, இதை பாஸ் இருந்தா தான் அனுமதி பண்றாங்க. நாங்க நடந்து போறோம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். மற்ற தொண்டர்கள் யாரும் உள்ள அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவங்க விஜய் அண்ணாவோட ஆளுமையும் விஜய் அண்ணாவோட பவரும் வெளியே வரக்கூடாதுன்னு கூட ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சமீப காலமா விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கிறது வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய கடுமையா சாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மக்களை சந்திக்கிறது இன்னைக்கு வராரு. என்ன வேணா விமர்சனம் பண்ணுவாங்க தலைவா. உண்மையான விமர்சனத்துக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லணும். தேவையில்லாத விமர்சனங்களுக்கு, பொய்யான விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்றது நம்ம நேரம் வேஸ்ட். கிட்டத்தட்ட 900 நாள், அதாவது கிட்டத்தட்ட 935 டேஸ் கழிச்சு விஜய் அவர்கள் 36வது ஆளா இந்த மக்களை சந்திக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். இப்போவாது அந்த மக்களுக்கு, விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல விடிவு வரட்டும்னு நான் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, உள்ள வரும்போது நாங்களே பார்க்க முடிஞ்சு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காவல்துறையினால இங்க விதிக்கப்பட்டிருக்கு. மற்ற தொண்டர்கள் யாரும் உள்ள அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவங்க பாதுகாப்புன்னு சொல்லும் போது நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே, இருந்தாலும் அவங்க விஜய் அண்ணாவோட ஆளுமையும் விஜய் அண்ணாவோட பவரும் வெளியே வரக்கூடாதுன்னு கூட ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் வரையும் திறந்த வெளியில விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதா இருந்துச்சு. நேற்று இரவோடு இரவாக மண்டபத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்ன காரணம்? நிறைய மாறிக்கிட்டே இருந்தது. ஒரு தெளிவான ஒரு இறுதியான ஒரு முடிவு காவல்துறையிலிருந்து தமிழக காவல்துறை கொடுக்கவே இல்லை. நேற்று நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் கொடுத்தாங்க. திடல்ல நடத்திக்கலாம்னு சொன்னாங்க, மண்டபத்தில் நடத்திக்கலாம்னு சொன்னாங்க, அப்புறம் திறந்த வாகனத்தில் பேசலாம்னு சொன்னாங்க. எல்லாமே மாறி இப்ப கடைசியா மண்டபத்தில் நடத்துற மாதிரி இருக்கு. சோ எது நடந்தாலும் இது மக்களுக்காக. எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணா வந்திருக்காரு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க சந்திச்சு அவங்களுக்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பேசுவாங்க. இப்ப மாநாடுக்கு பிறகு விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட போக்குவரத்து, இப்ப உள்ள போறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா? பாஸ் இருந்தா தான் அனுமதி பண்ணுவீங்களா? ஓகே, இதை பாஸ் இருந்தா தான் அனுமதி பண்றாங்க. நாங்க நடந்து போறோம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம்.